இல்லை மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. எஸ் கைஸ், நம்ம ஜூலி மேடம் இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. லைக் ஒரு மாதிரி வரப்பா மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன், என்னை பழி வாங்கணுன்னா என்னை மட்டும் பழி வாங்குங்க, என்னை கூட சேர்ந்தவங்களாம் பழி வாங்காதீங்கன்னு சொல்லி விஜய் வந்து உன்னை பழி வாங்குறதுக்கு தான் அவன் வேலை இல்லை. ஸோ ஒரு பாலிடிக்ஸில் இருக்காரு, படம் ரிலீஸ் ஆகலை, நிறைய பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இருக்குது, பாலிடிக்ஸோடய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு உன்னை பழி வாங்குறது தான் விஜய்க்கு ஒரு வேலை இல்லையா? நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையாடி? சீரியஸாவே கேட்குறேன். பனையூர்லேருந்து வெளியே வர மாட்டீங்க. அவன் ஏண்டி உன்னை பார்க்க வரணும்? யார் நீ? முதல்ல உனக்கு வேணா அவனை போய் பாரு. உன்னை பார்க்க அவர் பனையூர்லேருந்து வரணுமா? நீ அவ்வளோ பெரிய ஆள் அடிச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு ஆளே இல்லை, சரியா? திருந்துட்டு இருப்பீங்க. சரி, இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டிருப்பீங்க. நான் கூட அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். ஓ மேடம் என்ன கலெக்டரா? நீ யாருன்னே ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியாது. யார் ஜூலின்னு கேட்பா ஃபஸ்ட்டு. உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கேற்ற ஆளுங்க கூட போய் நீ இந்த சோஷியல் மீடியா ஃபைட் பண்ணிட்டுரு. ஓகே, வந்து வீடியோ போட்டு ஃபைட் பண்ணிட்டுரு. விஜய் கிட்ட கூட நீ நெருங்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, ஜூலி மேம், இதோன்னு நீங்கள் இந்த காமெடி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் போடுற எந்த வீடியோவும் விஜய் பார்க்க போகிறது இல்லை. அதை ஒரு இதுவாக கூட அவன் கன்சிடர் பண்ண மாட்டான். ஸோ நீங்கள் வீடியோ போடுறது எதுக்காக போடுறீங்கன்னு தெரியல, பட் எங்களுக்கு செம்ம ஃபன்னாக